எல்லாருமே வந்து ஏஎல்பி லக்கணத்துக்கு இந்த தசை நடத்தக்கூடிய ஒரு கிரகம் எங்கே இருக்குது. ஏன்னா ஏஎல்பி லக்கணம் வந்து தான் ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கிறோம். என்ன வயதோட லக்கணங்கும்போது கண்டிப்பாக வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம். அப்போ ஏஎல்பி லக்கணம் உங்களுக்கு மேஷமோ ரிஷபம் மிதுனமோ கடகமோ சிம்மமோ கன்னியா துலாம் விருச்சம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இதில் எந்த கட்டத்தில் வேணால் உங்களுக்கு ஒரு கால சூழ்நிலைகளில் இப்போ உதாரணத்திற்கு என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஜாதகம் மிதுன லக்கணம் 12ல் ராகு எங்கே ராகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் ராகு என்ன நடக்கும் அப்படின்னா உதாரணத்துக்கு சார் ராகுதசை வந்து 12ல் ராகுதசை கொடுக்கவே கொடுக்காது அப்படின்னா ரிஷபத்தில் ராகு அவர் வயசு என்ன அப்படின்னு பார்த்தா இப்போ துலாம் லக்கணத்தில் அவருக்கு ராகுதசை போகுது அப்படின்னா அட்டமத்தில் ராகு அவருக்கு ஒரு 4 வருஷம் போணுச்சுன்னா உதாரணத்துக்கு 2009 2013 வரைக்கும் ராகுதசை போணுச்சுன்னு வச்சுங்களேன். எது பயன்படுத்தலாம் பயன்படுத்த முடியுமா பயன்படுத்த முடியாது சரியா. அடுத்து 2013லேருந்து 2023 வரைக்கும் அந்த ராகுதசை விருச்சிகத்திலேருந்து ஏஎல்பி லக்கணம் நடத்தும். 7ஆம் வீட்டில் ராகு இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னா ரிஷபத்தில் ராகு சூப்பராக இருக்கும் அந்த காலகட்டங்கள் ஏழில் இருக்கக்கூடிய ராகு. அடுத்தது இந்த ஒரு 10 வருஷ காலம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் யோகத்தை கொடுக்கும். அதே லக்கணம்